ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னொரு வெல்கம் பேக்கில் பல வருஷம் மாதம் கழித்து வந்து பார்க்குறீங்க. என்னடா இது ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிச்சு கைஸ். அப்புறமா அடுத்த வருஷம் முதல் போர்டு எழுதணும். அதனால் ஃபோனே எடுக்கலை. அதனால தான் கைஸ் இப்போ திரும்பி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹவுஸ் ஃப்ளிப்பர்னு ஒரு கேமில் இருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மோசமான வீடை தருவாங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணி இது பண்ணணும். நம்ம வந்து இந்த மாப் இருக்குது, இந்த மாப் வச்சு இப்போ நம்ம இந்த மேலே இந்த மாதிரிலாம் இருக்கும் கைஸ் அழுக்கு. அதை நம்ம என்ன பண்ணோன்னா போயிட்டு தொடச்சி சுத்தமாக்கி தரணும். அதான் அப்படி நம்ம தொடச்சி தந்தோன்னா அவங்க நம்மளுக்கு காசு தருவாங்க. அதான் கேமோட கான்செப்ட்டு. இந்த கேம் நல்லாயிருக்கும். பீஸில் தான் இருந்துச்சுன்னு பார்த்தேன், பரவாயில்ல. ப்ளே ஸ்டோர்லேயே இருந்துச்சு. சரி அப்படிலாம் டவுன்லோட் போட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிளாஸ்டர் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி பிளாஸ்டர் தான் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு இன்னொரு தடவை எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் பண்ணேன். ஆனால் அது கரெக்டான பிளாஸ்டர் தான், என்ன இருக்கிறதுல ஒரு பிளாஸ்டர் தான். அப்புறமா இதை என்ன பண்ணோம், இப்போ எடுத்துகிட்டு போய் தேய்ந்து தேய்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா என்னது, இது இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ஈஸியான லெவலு, ஸ்டார்டிங் டுட்டோரியல் மாதிரி கைஸ் இது. அதனால் போக போக இன்னும் கஷ்டமாக வரும். முதல்ல ஒரு வீடு வரும் பாருங்கள், எனக்கு மறந்து போயிடுச்சு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் செம்ம கன்றாவே இருக்கும் அந்த வீடு. நார் அடிச்சு வச்சுருப்போம். இந்த டோரை மாற்றியாச்சு. காசு வேறு கொடுத்துருக்கான். நம்மளை வந்து இன்னும் வந்து இந்த அழுக்கு இன்னும் இருக்குது, க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைஸ் குரல் கொஞ்சம் கோல்டு, அதனால தான் இப்படி இருக்குது. எனக்கு வேறு இப்போ தான் டைம் கிடைச்சது, லீவு, அதனால தான் வேறு ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே டாஸ்க்லாம் கொடுத்துட்டாங்க, காட்டும் அது எங்கெங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா என்ன கருமத்தை ப்ரௌன் கலரில் இது தேய்ச்சி வச்சுருக்கேன் செவத்து. இன்னும் இந்த ஒரு இது என்னடா இது வெள்ளை கலரில் எதோ ஊற்றி வச்சுருக்கீங்க, ஷாம்புவாக இருக்கும் கைஸ். நம்மள எதுக்கு அதை பற்றி கவலைப்பட்டு. சரி, இன்னும் நம்மளை வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணணும். இது லிவிங் ரூமு, இதுதான் பாத்ரூம். கரெக்டான இடத்துக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இங்கே எதனா செட் பண்ண வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரில கைஸ். ஆனால் எனக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு தெரியும். நான் கேமை பற்றி என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் என்ன மாதிரி ஸ்டேஜில் வரணும்னு தெரியாது. இப்போ வந்து நம்மளை இன்னொரு அழுக்கு இருக்கேன், அந்த கண்ணாடியில் தெளிச்சு வச்சுருக்கேன்னு. எனக்கு ஒரு டவுட் கைஸ், இந்த வீட்டெல்லாம் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, கண்ணாடி அளவு ஏதோ மேலே தார் ஊற்றி வச்ச மாதிரி கருப்பு கலரில் கருணகலன்னு இருக்கு. சரி ஏதோ ஒன்று விடுங்க. ரேடியேட்டர் மவுண்ட் பண்ணணுமா இங்கே? ஏன்னா கையோடு வந்துடுச்சு. இங்கே தான் வைக்கணும். கரெக்டு. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிட்டிங்ஸுன்ட்டு. போயிட்டு என்ன ஷார்ட் ரேடியேட்டரே வாங்கிக்கலாம், ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மி. இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு இது நாம போட்டு சுற்றணும். திருகு ஒரு இதையும் திருகு, இப்போ இன்னொரு இதையும் திருகு போட்டு கீழே இருக்கிற லெஃப்ட்டு ரைட்டு போட்டு திருகியாச்சா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லிவிங் ரூமில் இன்னும் வந்து அழுக்கு இருக்குது அப்படின்றாங்க. சரி வாங்க லிவிங் ரூம் போகலாம். இங்கெல்லாம் சமையல் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஆரஞ்சு கலரில் என்ன வரும் எனக்கு தெரில, சாம்பாரோ ஏதோ. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ லட்சணமாக வச்சுருக்காங்கன்ட்டு, வெள்ளை கலரில் ஏதோ ஊற்றி வச்சுருக்கான். டேபிள் மேலாம் கிடக்குது கைஸ். ஒரு வீடாக பார்த்துக்க தெரியல கைஸ், அதுக்கு தான் நம்ம இருக்கோம் வீடெலாம் க்ளீன் பண்ணி தர. இந்த ஆளும் முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்த ஆளைக்கு போகலாம். பெயிண்ட் அடிக்கணும் கைஸ். இதில் பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து ஒயிட் கலர் அடிக்கலாம் பிளெயினாக. என்ன எடு நல்லா எடு கைஸ். அடிக்க முடியல கைஸ், அவங்க வந்து வேறு ஏதோ கலர் கேட்டிருக்காங்க. காசு வீணாக போச்சு கைஸ் நம்மளுக்கு. அவங்க வந்து இந்த மஞ்சள் கலர் கேட்டிருக்காங்க, ஒன்ஸ் எல்லோ. நம்ம வந்து தெரியாமல் ஒயிட்னஸை வாங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுப்போம். இப்போ இந்த பெயிண்ட்டுக்கு காசு எப்படியே போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. வந்து பெயிண்ட் கொஞ்சம் தான் எடுக்கணும். இங்கே ஃபுல்லாக போட்டு தேய்க்கணும் கைஸ். இப்போ கஸ்டமர் சந்தோஷமாக இருப்பாங்க.
பார்த்தீங்களா? ஆனால் இந்த கேம் பற்றி எனக்கு பிடிச்ச விஷயமே தான் கைஸ். கொஞ்சம் ரியலாக இருக்குது. ஒரு தடவை பெயிண்ட் அப்படியே முக்கி எடுத்தா அப்படியே அடிச்சிட்டேலாம் போக முடியல. பெயிண்ட்டு காலியாகுது, நீங்கள் திரும்பி வந்துட்டு ரீஃபில் பண்ணிட்டு தான் உன்னால் அடிக்க முடியுது கைஸ். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அப்பப்போ கேம் ஆடினா தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக என் கீழே விட்டுச்சு பாருங்கள். ஆனால் இதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஃபுல்லாக முடித்தா நல்லாயிருக்கும், அங்கங்கே விட்டுருது. அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஆனால் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிராண்டனா ஆளக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ஸ்கூல் தான். அவன் எப்போ வீடியோ போடுறானா போட்டோம். இப்போதைக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். இங்கே ஒன்று லாஸ்ட்டு கைஸுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரேடியேட்டர் இங்கே ஏற்கனவே இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அடிக்கணும். டைல்ஸு என்ன டைல்ஸு? புரோக்கன் டைல்ஸு. பைத்தியக்கார பசங்க உடஞ்ச போன டைல்ஸ் எப்போ அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? சரி கைஸ், நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்று போடு. கண்டினியூ கொடுத்துட்டாங்க. ஏதோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காயின்லாம் கைஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். வந்து நம்ம தான் அடிச்சிட்டோமே. இங்கே இதுக்கு அடிக்கணுமோ? இல்லை, அதோ இருக்குது. இந்த அதாங்க சொன்னல, பாதியிலே விட்டுருச்சுன்னா பிரச்சனையாக இருக்குது. இந்த பொருள் பிணையெல்லாம் போயிட்டு பார்க்க. சரி, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மெயின் மிஷன் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். போயிட்டா பாரு. சரி வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடு உள்ள நிறைய டாஸ்க் வேறு இருக்குது. டேய், இந்த நான் வரவே இல்லைப்பா, சாமியை விட்டுருங்க என்ன, நான் வரல. கேட்டை எதனா திறக்க முடியுமா? டேய், என்னடா வீடை வச்சுருக்கீங்க கைஸ்? சரி, வேறு வழியே இல்லை, ஆனால் க்ளீன் பண்ணி தான் தீரணும். இதில் எப்படி கைஸ் வாழ்கிறாங்க? இவ்வளோ கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். சரி, ஹவுஸ் ஃப்ளிப்பர் தான், அதுக்குன்ட்டு இப்படியா வாழ்வீங்க ஒரு வீட்டில்? தற்கொலை பசங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு குப்பை எல்லாத்தையும் எடுத்துடலாம், சரியா? அப்புறமா வந்து மீதி வேலையை பார்க்கலாம். ஏன்னா அதான் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குப்பை, அப்புறமா இந்த குப்பை, வேறு என்ன குப்பை? இந்த பீட்சா கவர். ஆனால் இதெல்லாம் என்னது தெரில, என்ன மூவ் பண்ணணும். சரி வாங்க, பீட்சா கவரு இது இல்லை. இந்த டப்பாத்துக்கு கைஸ் குப்பையாக இருந்தால் லாஸ்ட்டு ஒன்று முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணலான்னா மாப் போட்டு க்ளீன் அடிக்கலாமா? தெரியல, ஒன்றுமே எனக்கு தெரியல. எனக்கு வேறு கோல்டு, பைத்திய முடியுது எனக்கு. சரி, மாப் வச்சே ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஒரு குப்பை கேட்குது, எங்கேயோ குப்பை எடுங்கன்ட்டு, எங்கேன்னு தெரில. சரி பிளாஸ்டரே அடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டர்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இதில் பார்க்கலாம். நல்லா போட்டு ஒரு தேய். அவ்வளோதான், அவன் எங்கேயோ தேக்கிறான், அது எங்கேயோ ஃபில் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஏதோ கொடுத்துருக்கான். இதை எடுத்து கூட உள்ள வைக்க முடியாது கைஸ். ஈஸி எடிஷன் எடுத்து உள்ள வைக்க முடியும். பார்த்தீங்களா? க்ளீன் ஆகுதுங்கன்னா உங்களுக்காக ஒரு ஹார்ட். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த சைடு ஃபுல்லாக அடிக்கணும். அப்படி சுத்தமாகிடுச்சு. பார்த்தீங்களா? வீடு மாதிரி இருக்காது. நான் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி தருவேன். நாசெல்லாம் பண்ணி தர மாட்டேன். நீங்களே நம்பி தரலாம். வெளியே எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்க கைஸ். அதுதான் இப்போ இங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ ஏன்னா வந்து பொருளாக இருக்கும் போது தான் மறைஞ்சது. இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது. இங்கே ரேடியேட்டர் மாட்டினோம். இங்கடா இருக்குது. அது இருக்குது. இப்போ இருக்குது. சைடில் திருப்பி வச்சுருக்கான். ரூஃபில் எங்கன்னா இருக்குமா? ரூஃபு பக்கத்தில் எங்கன்னா இருக்க பாரு. ஏன்னா நம்ம அந்த சைட் பார்க்கல. 3 நாளைக்கு இங்கே இருக்குது பாருங்க. இது 7, இது வந்து 8. இது அப்டேட் கேட்டிருக்கான். வாங்க டப்புன்னு அப்டேட் பண்ணிடலாம். 5 தான் கேட்குறான் மாப்புக்கு. சரி அப்டேட் பண்ணிடலாம் விடுங்க. ஓகே. இப்போ நல்லா க்ளீன் பண்ணுது ஸ்பீடாக. அங்கே சிலந்தி வேலை எதனா இருந்த மாதிரி அது க்ளீன் பண்ணுமா என்ன? ஃபஸ்ட்டு இங்கே எதனா அழுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். பிளாஸ்டிங் தான் இருக்குது, அதையும் எடுத்து வைக்க முடியாது. சரி, சிலந்தி வேலை. இதையும் க்ளீன் பண்ணேன் கைஸ். இதுதான் 10வது அழுக்கு. ரியலிஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரூமு க்ளீன் விண்டோஸா?
இது பாத்ரூம் தானடா, அது ரூமு க்ளீன் விண்டோஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் இதுலேயே வந்து க்ளீன் பண்ண விண்டோஸ் நான் மாத்திரம் நினச்சேங்க. பரவாயில்ல, க்ளீன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதையும் பண்ணியாச்சு. இங்கே இருக்க ஆளுக்கெல்லாம் நல்லா க்ளீன் போட்டு தேய்ச்சி எடுத்துடணும். கைஸ், எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. உங்களை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணலாம். நான் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிறத பொறுத்து நம்ம கண்டினியூ பண்ணுறோமா இல்லை கண்டினியூ பண்ண மாட்டோமா என்னதான் முடிவு இருக்குது. அதான் இதை க்ளீன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் கூட பார்க்காது. என்ன கைஸ் டாய்லெட் அது, ஏதோ உள்ளே வந்து தாரையும் இது ஆசிடையும் ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது கைஸ் உள்ளே பார்க்க. என்ன கருமோ அங்கே அதை பற்றி காலையெல்லாம் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். ஆனால் இங்கே ஏதோ சைட்லலாம் விழுந்து கிடக்குது, தூக்கி ஒழுங்கா வை. ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே காட்டல அந்த ஆஃபீஸ் கீழே பக்கத்தில். அப்போ வந்து எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் டப்பா மூவ் பண்ண முடியுது கைஸ். ஆனால் வெளியே போயிடுச்சிடலாமா? அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாதோ? சரி விட்டுருங்க, நீங்களே வச்சுட்டு போயிடலாம். சரி, வேறு எதுனா பண்ண முடியுமான்னு தெரியலையே. எக்ஸ்ட்ரா காசு என்ன தருவாங்களா? இல்லை வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது, நுட்டு வேலையை பாரு, வேலைக்கு மட்டும் காசு தரேன் அப்படின்னு வாங்கினா. ரேடியேட்டர் மாட்டலாம். இருங்க, ரேடியேட்டர் இல்லைல்ல, வந்து லாங் ரேடியேட்டர் வாங்கலாம். எவ்வளோ காசு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதை போட்டு திருகு, ஃபுல்லாக திருகு. ஓகே காய்ஸ், திருகியாச்சு. சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் பெரிய இதெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்போர்ட் கட்டு கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணோன்னு உங்களுக்கே தெரியும். லைக்கு ஷேர் கூட வேண்டாம் கைஸ். லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.